வந்த நாள் வந்து வையகத்து சோதனைகள் இந்த நாள் வரைக்கும் இருந்து நாம் பார்த்ததிலே மிச்சம் இந்த சாதி என்று மேலோர் மீக அறிந்து அச்சமில்லா சாதி ஆதி சான்றோர்களையும் விலை போட்டு ஆளடிமை மேவிக்கொள்ள வேணுமென்று மாலையாமல் எம்பெருமாய் மனதிலுற்று சான்றோரை உயிரறிந்து நல்ல விலை கோரி ஆளடிமை மெய்தறிந்து நாதன் முழுதடிமை கொண்டனராம் கொண்ட அடிமை கூலச்சாதியானோரை அண்டோமறிய ஆக தெளிந்தெடுத்து சேர்த்து வைத்து கொண்டார் சிவஞான பொக்கணத்துள் காத்து வந்த பெண்களோட கற்பறிய வேணுமென்று பெற்று வந்த தீர்ப்பு பிரமாணத்தின்படியே சித்து ஒன்று செய்ய சிந்தைதனில் உற்றனராம் உற்று மனதில் உபாயமதுவாக வஸ்து வகை வேரில் மகாநேட்டமாயிருந்து பொன்னு பணங்காசு பெரிய நீலமதிலும் தன்னுள் நினைவாய் தானிருந்தாரம்மானே இப்படி இவர்தான் பாரில் எண்ணிய கருமமெல்லாம் ஒப்புடன் முடித்து தன்னால் ஊனியதெல்லாம் தோன்ற வைப்புடன் யாமும் கூறி மனுக்களை தெளிந்து ஏத்து இப்புவி விட்டு கொண்டாம் ஏகிட மனதிலுற்றார் ஏகிட மனதிலுற்று இருக்கின்ற உபாயம் தன்னை வாகிட இருக்குமாதர் மனைவிகள் மக்கள் சான்றோர் தாகிட சீசன்மார்கள் தங்களோ அறியவண்ணோம் கோகிட குண்டாம் செல்ல குருவையும் நாட்டமானார் மனதினுள் உற்றமாயன் மாதர்கள் மக்களோடும் தனதுளாம் மகிழ்ந்து கூடி தயவுடன் இருக்கும் போது எனதுடல் காணவண்ணோம் இன்னமும் சில நாள் வாரில் தினமுடல் வாடி நீங்கள் தேடுவீர் என்னை தானே தேடியே இருக்கும் போது தேவியர் மக்கள் காண நாடிய சொருபங்கொண்டு நான் வந்து நடுக்கண் கேட்பேன் பேடிகள் நினைத்திடாமல் பேசின நூல் போல் கண்டால்
வாடியே அலையவண்ணம் வாழ்தர்ம புவியில் வாழ்வோம் என்றவர் சிரித்து கொண்டு இறந்ததை கவனியாமல் விண்டவர் நளியாய் பேசி விடுத்ததை மக்கள் சான்றோர் எந்தைக்கும் ஆழ்வாரென்று இருந்தனர் அவர்களெல்லாம் குண்டத்தை மனதிலெண்ணி குருவையும் நாட்டமானார். குருவே எனக்கு நீரருளி குறித்த ஆண்டு இதுவரைக்கும் ஒரு சொல் மொழியே குறையாமல் உகத்து தீர்ப்பு கூறிகளி கருகையாமோ மிக உரைத்து கைக்குள் கொடுத்து என் மக்களையும் வருக கொண்டா மனதிலுற்றேன் வந்தே கூட்டி கொண்டு போவீர். இங்கே நாம் சொன்னது நிறைய பேர் எதிர்ப்பாங்க, என்னடா இது அரிகோபாலசிஸ்டர் எழுதலையா அப்படின்னு. அதாவது நீங்கள் நிறைய உண்மையிலே நான் சொல்கிறது நீங்கள் தப்பாக எடுத்துட்டா நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் மூளை இருக்கிறவங்க சிந்திப்பாங்க, இல்லை மற்றவங்க நீங்கள் என்னமோ சொல்லிட்டு போட்டு விட்டுருங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை சிந்தனை செஞ்சாகணும். ஏன் அப்படின்னா ஐயா வைகுண்டர் அங்கே அந்த திருமணம் செய்தார். அவர் திருமணம் செய்யும்போது அவருடைய வயது 32 இருக்கலாம், இல்லை 31 இருக்கலாம் அந்த கன்னியர்களை. அப்புறம் அவர் அங்கே குழந்தை பெற்றுக் கொள்கின்றார். அங்கிருந்து அவர் அங்கே அம்பலப்பதிக்கு வருவதாக அதுக்கு நிறைய விஷயம்லாம் சொல்லுகின்றார். அம்பலப்பதிக்கு வருகின்றார். அம்பலப்பதிக்கு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அங்கே இந்த இகனை திருமணம் எல்லாம் செய்கின்றார். எப்பொழுது அவர் மீண்டும் இங்கே தலைவர் சுவாமி தம்புக்கு வருகின்றார் அப்படின்றத அவர் சொல்லவே இல்லை. இங்கிருந்து அவர் சொல்வதை எவ்வளவோ விஷயங்கள் சொல்லுகின்றார், சொல்லலை. ஆச்சா அது அப்போ ஒரு 36 37 வயதில் திருப்பி இங்கே வந்திருக்கலாம். அது அதுக்கு ஏன்னா அந்த திருமணம் செய்ததுக்கு அப்புறம் நிறைய கேப் விட்டு தான் கடைசி ஐயா வைகுண்டம் வரதை சொல்லிட்டாங்க. அப்ப இந்த காலங்கள் இங்கே அரிகோபாலசீசர் அதுக்கு முன்னாடி அவர் அந்த சித்தம் கலங்கி விட்டது. இதுல ஏன் நான் அதை தெளிவா இந்த இடத்துல நான் சொல்ல முடியும் அப்படின்னா, நீங்க படிச்சதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு பாருங்க. பதிதனிலே பாவித்த அகமைகிழ்ந்து விதியால் பெரிய விருது கொடிகள் கட்டி, எந்த பதில் இருந்தாலும் தெரியல, கொடிகள் கட்டி சொத்தாஸ்தி வஸ்து தொகை எண்ணம் இல்லாமல் வஸ்தாஸ்தி பேரில் மனது மிக நாடி நிலங்கரைகள் சுற்றி நெற்பயிர்கள் தண்ணி நெய்வாய். அதாவது இதுவரைக்கும் அரிகோபாலசர் எங்கேயாவது ஐயா வைகுண்டர் வேலை செய்தார் அப்படின்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. எங்கேயாவது அவர் அந்த பனை ஏறினார் அப்படின்னு சொன்னார? சொல்லல. அவர் நெற்பயிர்கள் பயிரிட்டார் அப்படின்னு சொன்னார? சொல்லல. எங்கேயாவது அவர் நீங்க இதெல்லாம் அந்த இது மக்கள்கிட்ட எதுவும் வாங்காம அவரே உழைத்து தான் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. இங்கே இவர் சொல்லுகின்றார். யாரு இங்க எழுதுறவர் யாருன்னு தெரியல. கடைசியில் நான் இது எழுதுனது அரிகோபாலசீசர் தான் முடிக்கின்றார். அதான் இது உண்மையிலே ஒரு பெரிய நான் எழுதினேன் என்பதை கூட சொல்லாமல் இந்த காவியம் சரியாக கொண்டு செல்ல வேண்டுமே அப்படின்னு ஒரு நல்ல சீடர் இது ரொம்ப தெளிந்து அந்த அரிகோபாலசீசரை விட்டு கொடுக்காமல் கடைசி வரை எழுதுகிறார். இது சத்தியம், இது உண்மை. நான் இன்னைக்கு சொல்றது நீங்க பொய்ன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பொய்ய நினைச்சுங்க, அவ்வளவுதான். இது உண்மை, இது சத்தியம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதேபோல 108 டைம் பேசினேன். இதுல இந்த விஷயத்தை நான் சரியாக சொல்லல அப்படின்னு என்னோட நண்பர்கள் சிலர் சொன்னது காரணத்தினால் நானும் அதை அண்டர்லைன் பண்ணி பார்த்த காரணத்தினால் நான் திருப்பி 108 திருப்பி இந்த முதல்ல இருந்து ஆரம்பத்திலேருந்தே பேசுறேன் இந்த விஷயத்துக்காக. ஏன்னா இது மாற்றம் இல்லாத ஒண்ணு, மாறாத. நல்லா பார்த்துங்க, ஐயா வைகுண்டர் கடைசி காலம் வரைக்கும் உழைத்துத்தான் வாழ்ந்தார். இதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நீங்க வேற நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதை ஒரு மனிதன் தான் இறைவனாக முடியுமே தவிர எந்த இறைவனும் இங்க இறங்கி வரமாட்டார். இங்க சிவபெருமான் இது என்ன இது விறகு வியாபாரியா வந்தார், சிவபெருமான் அங்கே தருதிக்கு இது கொடுத்தார். அதுன்னு அந்த சிவபுராணம் அனைத்துமே பொய், அனைத்துமே மக்களுக்கு ஏமாத்துறது. மக்களை எல்லாம் எல்லாமே பொய். அப்படி வந்திருந்தா இங்க இந்த சித்தர்கள் இப்படி பாட மாட்டாங்க இல்லையா?
நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி வந்து முடமுடன்னு சொல்லும் மந்திரம் வேதான் சொல்லுவாங்களா? சித்தம் சிவமாக வேண்டும் என்று சொல்லுவாங்களா? சித்தம்னா எண்ணம் சிவமாக வேண்டும் சொல்லுவாங்களா? இல்லையா? உள்ளம் பெருங்கோயில் ஊனடம் வாலையும் தெள்ள தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம்னு சொல்லுவாங்களா? என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்று யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்று யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து எண்ணி நான் மளிகை. அதாவது இது அதான் எல்லாமே எனக்குள்ளாலதான் இறைவன் இருக்கிறார், எதுவுமே இல்லை. நீங்க வெளியே என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது. ஐயா வைகுண்டர் வந்து உழைத்து வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிறைய பேர் அதுக்கு எதிர்வே சொல்றாங்க. நான் பெருமைப்படுக வேண்டிய விஷயம் உண்மையிலே வாழ்க்கையில இதுதான். இன்னைக்கு உள்ள சாமியார்களை போல ஐயா வைகுண்டர் அந்த அப்படியே அங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு மக்கள்கிட்ட இருந்து வாங்கியெல்லாம் சாப்பிடவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய உழைப்பு, அவர்தான் வேதத்தின்படி வாழ்ந்த முதல் ஒரு ஞானி ஐயா வைகுண்டரே அதை அடிச்சு சொல்ல முடியும். வேதங்களின்படி சரியாக வாழ்ந்தவர் ஐயா வைகுண்டர் தான். அவர் உழைத்தார், கடைசி வரைக்கும் அவர் உழைத்து தான் வாழ்ந்தார், அந்த சதுர யுகத்தை போல. அப்புறம் அதுக்கு அடுத்தது என்னது, அதை விற்பனை செய்வராகவும் வாழ்ந்தார். அதுக்கு அடுத்தது அந்த தன்னுடைய மனைவி குழந்தைகளை எவ்வளவு கரெக்டா பார்த்துக்குங்க. மனைவி குழந்தைகளை அந்த தன்னுடைய கடமையை நாட்டுக்கு செய்ய வேண்டியதை, மக்களுக்கு, நாட்டில் உள்ள மக்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாக அந்த பிரார்த்தனைகளை எல்லாம் செய்கின்றார். அடுத்து அவரும் தியானம் தவம் செய்து பிரம்மத்தை உணர்ந்து அவர் இறைவனாக ஆகின்றார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா ஐயா வைகின்ற வழியே நீங்க கிடையாது. யாராக இருந்தால் இது சாபம் அல்ல, இது உண்மை, சத்தியம். நான் சாபம்னு நீங்க நினைக்கவே செய்யுங்க. இதை நீங்கள் மாற்றினால் நீங்கள் ஐயா வைகுண்டோட வழியே கிடையாது. நீங்கள் எத்தனை ஜென்மங்கள் என்ன நீங்க எடுக்கணும்னு நீங்க எண்ணிக்கை பார்த்துங்க. இது உண்மை. ஐயா வேண்டும் அற்புதமா சொல்றாரு பாருங்க. சொத்தாஸ்தி வஸ்து தொகை எண்ணம் இல்லாமல் வத்தாசு வேல் மனது மிக நாடி நிலங்கரைகள் சுற்றி நற்பைகள் தன்னினைவாய் தலம்புகளும் நாதன் தனதுள் அகமகிழ்ந்து பொன்னான பெண்கள் தனதுள் அகமகிழ்ந்துன்னா என்னது? அப்பா நான் இந்த மக்கள்கிட்ட இருந்தெல்லாம் வாங்கி நீ அதை கொடு இதை கொடுன்னு சாப்பிடல, நானே உண்மையாக பயிரிட்டு. அது ஒரு பெரிய அதான் ஐயா சொல்லுகின்றார். அந்த கடுகை துளைத்து அந்த துளைக்குள்ளே நின்ற தண்ணீர் கடல் போலே தோன்ற கண்டேன் சிவனே ஐயா. கடுகுனால் அந்த அதாவது கெட்டது, கடுகுனா நம்ம சமையல பயன்படுத்தும், அது வேற. நீங்க சொல்லும் போது ஐயா சொல்லுகின்றார், கடுகுனா நான் ஏதாவது ஒரு கெட்டதை நான் அங்கே படைத்து விட்டார், ஏதாவது ஒரு தவறை நான் செய்து விட்டேன். ஒரு மக்கள்கிட்ட நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன், அவனை நீ இதை கொண்டு வா நான் சொல்றதுக்கு இல்லை, நீ இதுக்கு எனக்கு பலனா இதை கொண்டு வான்னு நான் சொல்லியிருந்தால் அதுக்கு நான் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் நான் இந்த உலகத்தில் நான் பிறக்க வேண்டும் தெரியுமா? இவ்வளவு அற்புதமான தத்துவம் சொன்ன ஐயாவுக்கு நீங்க எல்லாம் எவ்வளவு மோசமா ஐயா வழியை கொண்டு போறீங்க. பணிவிடக்காரனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, கொடுக்கலாமா? அங்க பொருள் சொல்றவனுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, காசு கொடுக்குறீங்க, கொடுக்கலாமா? எனக்கு ஐயோ இதெல்லாம் அதாவது இதெல்லாம் நீங்கள் தயவு செய்து மாற்றுங்கள். ஐயா வைகுண்டரை புரிந்து கொள்ளுங்கள், உண்மையாக உழைத்து வாழுங்கள். அதாவது இளைஞர்களை, நீங்கள் உங்களை தாய் தந்தையர் யாராவது இப்படி இருந்தால் அவர்களை நீங்கள் திருத்துங்கள் தயவு செய்து. நீங்கள் பிரகலாதனாக மாறுங்கள். அது நம்ம தெளிவா சொல்றோம். உண்மையிலே நீங்க இதெல்லாம் சத்திய வார்த்தைகள், ஞாபகம் வச்சுங்க. நிலங்களை சுற்றி நெற்பைகள் தன்னினைவாய் தலம்புகளும் நாதன் தனதுள் அகமகிழ்ந்து பொன்னான பெண்களுக்கு பொசிக்கும் பல வஸ்துகளும் அவர்கள் அவர்கள் வாழுகின்ற காலம் வரைக்கும் அவர்களும் உண்பதற்கு ஐயா வைகுண்டு அதை சேர்த்து வைத்துக்கொண்டு சேமித்து வைத்துக்கொண்டு என்ன செய்கின்றார்? கண்ணான மாயன் கையாரவை கொடுத்து நடத்தி பெண்ணாரை நல்ல ஒழுங்காக இடத்தில் இருத்தி இகனை புரிகையிலே எம்பெருமாள் நாட்டு இகனை நிறைவேற்றி பொன்பதியில் நாளும் புரிந்து திருநாளும், திருநாள் அப்படின்னா தினமும் அங்கே தியானம் செய்வார்கள், கூட்டு பிரார்த்தனை செய்வார்கள். அதான் திருநாள். 6 மணி ஆகுதுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐயா சிவசிவாரகரா சொல்லுவார்கள். அந்த 58 மந்திரத்தையும் சொல்லும் போது 25 நிமிடங்கள் 20 நிமிடங்கள் 25 நிமிடங்கள் எண்ணம் வெளியே போகாது, கூட்டு பிரார்த்தனையாக. அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன செய்யணும்? அங்கேயே அமர்ந்து தியானம் செய்வார்கள். அதான் திருநாள். நீ கொஞ்ச நேரம் நீங்கள் எண்ணம் இல்லாத அமர்ந்து பாருங்கள், உங்கள் மனம் எவ்வளவு குதூகலமாகும் என்று. அதான் திருவிழா அப்படின்னு ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார். இதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே மாத்திட்டாங்க. அப்படியே சொல்கின்றார், இடத்திலிருந்து இறை பொறுகையிலே எம்பெருமாள் நாட்டு இகனை நிறைவேற்றி பொன்பதியில் நாளேழும் புரிந்து திருநாளும் நடத்தி திருமால் நாட்டு கணக்கும் பார்த்து தடத்தின் வழி. நாட்டு கணக்குன்னா வேற யாரோட கணக்கா? தன்னுடைய கணக்கை பார்க்கின்றார். நான் சரியாக வாழுகின்றேனா? நான் இன்று உண்ண உணவு என்னுடைய உழைப்பில் வந்ததா? நான் அவனுடைய வீட்டுக்கு நான் நடந்து சென்று அவனுக்கு
அந்த இந்த வழிகளை சொன்னதுக்காக அவன் இன்று எனக்கு உணவளித்திருக்கிறான், அவ்வளவுதான். அது வேற. அது வந்து ஒரு ஒரு பாசத்தால், ஒரு அன்பால், ஒரு இதால செய்தது, அது வேற. இங்கே நான் வந்து அதான் சார், நாட்டு கணக்குன்னா வேற எந்த கணக்கை அவர் பார்க்க போறாரு? யாரோட கணக்கை பார்க்கணும்? யாரும் யாருடைய கணக்கையும் பார்க்க முடியாது, ஞாபகம் வச்சுங்க. யாருமே யாருடைய கணக்கையும் பார்க்கவே முடியாது. அவரவர்கள் நான் வந்து உண்ணுகின்ற உணவு என்னுடைய உழைப்பில் வந்ததா இல்லது நான் யாரையாவது ஏமாற்றி வந்ததா? இதுதான் முக்கியம் வாழ்க்கையில். இதுதான் நாட்டு கணக்கு. இது வந்து இந்த ஒரு விஷயம் நாம் சரியாக வாழ வேண்டும். அதான் விழிப்புணர்வுடன் வாழுகின்றார் ஐயாவினர். கடைசி காலம் நாள் வரைக்கும் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தார். அவர் சொல்லுகிற அந்த மக்களுக்கெல்லாம் நான் வந்து என்ன சொல்லுகின்றேன், இந்த 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 பிறவி பிணியிலிருந்து வெளியே வருகின்றன அந்த வழியை நான் சொல்லுகின்றேன். இவன் என்ன நினைக்கிறான், ஐயா எனக்கு நோயை தீர்த்துவார்னு வருகின்றான். எந்த நோயை தீர்ப்பான்? இந்த நோய் இந்த சீக்கிரம் இந்த உடலுடன் சென்று விடும் இல்லையா? இந்த உடல் மீண்டும் இன்னொரு தாய்மொழி எடுக்கணும். அப்படி இல்லை. ஐயா நான் சொல்லுது என்னது, நான் வந்து இந்த பிரபாத பேரின்பத்துக்கு செல்லுகின்ற அந்த பிணியை, அந்த பிறவி பிணியை நான் திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றேன். அதே போல ஐயா வைகுண்டர் இவ்வளவு 42 ஆண்டுகள் அவர் போறது காரணமே, எவ்வளவோ சொல்லி பார்த்தார், இந்த மக்கள் எல்லாம் கேட்கல. அதான் சொல்லுகின்றார், மக்களுக்கு வேலை, அது சிவானந்தத்தில் சொல்ல, மக்களுக்கு வேலை செய்ய மனமில்லை எந்தனுக்கு. மக்களுக்கு வேலை செய்ய மனமே இல்லை. அவன் வந்து நான் சொல்வதை கேட்கின்றானா? அகம் பிரம்மாஸ்மினா கேட்கிறானா? இவனாது உனக்குள்ளால இறைவன் தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் எல்லா உயிரிலும் இருக்கின்ற இறைவன் உனக்குள்ளால இருக்கிறான்னு சொன்னா அவர் கேட்கிறானா? கேட்கவில்லை இல்லையா? உண்மை இல்லையா? கேட்க மாட்டேங்கிறானே. அப்படின்னு தான் அவர் ஐயா வைகுண்டர் வருந்துகின்றார். நடத்தி வேணா நல்ல வழங்கா இடத்திலிருத்தி இகனை புரிகையிலே எம்பெருமாள் நாட்டு இகனை நிறைவேற்றி பொன்பதியில் நாடோடு புரிந்து திருநாளும் நடத்தி திருமால் நாட்டு கணக்கும் வார்த்து தடத்தின் வழியாய் தான் இருந்து இதெல்லாம் வந்து அரிகவலசர் எழுதலைங்க. அரிகவலசர் இருந்தால் இவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்கவே மாட்டார். அவர் வந்து கற்பனையா அங்கேயே அப்படியே அந்த கடவுள் கற்பனையில் அவர் எழுதி தள்ளியிருப்பார். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது முக்கியமான ஒரு விஷயம். இந்த வரிகளை எழுதின சான்றோன் ஒரு மிக சிறந்தவன், ஐயாவுடைய சீடன். அவன் கண்டிப்பா ஒரு சீடன் தான் எழுதியிருப்பார். எழுதிட்டு கடைசியில் நான் எழுதலைன்னு யாரு அரிகோபலசீசருடைய நான் தான் எழுதுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் உண்மை விஷயம் என்ன, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்க அந்த பழைய ஆளுங்களை கேட்டா தெரியும். இப்ப இனியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் போயிட்டாங்க. ஐயா அவர் வந்து அந்த காதை முறைக்கு வடக்கு வாசல் நிறுத்தி அது சிவானந்தா அதை சொல்லுகின்றார். 10 அவதாரம் அந்த பாதையை சொல்லுன்னு சொல்லுகிறார். அவர் சொல்ல தெரியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க சித்தம் கலங்கி விட்டது. அதுக்கப்புறம் அவர் அந்த கையில் ஏடை எடுத்து தெரிந்து கொண்டிருந்தார் அப்படின்றத வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஏடை எழுத்து எழுதுனது தான் இது. இதனால ஞாபகம் வச்சுங்க. இடத்திலிருந்து இகனை புரிகையிலே எம்பெருமாள் நாட்டு இகனை நிறைவேற்றி பொன்பதில் நாடும் புரிநாளும் நடத்தி திருமால் நாட்டு கணக்கும் பார்த்து தடத்தின் வழியாய் தான் இருந்து ஆராயும் தடத்தின் வழியாய் நான் சரியாக செல்லுகின்றேன். தடத்தில் நான் ஆராய்ந்து சரியாக நான் எவ்வளவு அழகா சொல்லுகிறார். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அரிகோலசர் இப்படி சொன்னாரா? நான் தடத்தின் வழியாக சரியாக நான் ஆராய்ந்து இது நான் செல்வது சரியா, நான் சரியாக செல்லுகின்றேனா, பாதை ஏதாவது தவறாக இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டேனா என்பதை சரியாக ஆராய்ந்து வந்த நாள் வந்து வையகத்து சோதனைகள் இந்த நாள் வரைக்கும் இருந்து நாம் பார்த்ததிலே மிக்கம் இந்த சாதி என்று மேலோர் மிக அறிந்து சரியாக நான் வாழுகின்றேன் என்று யாரெல்லாம் மேலோர்களாக அவர்களுக்கு புரியுது. இவர் சரியாக நடத்துகின்றார், சரியாக நடக்கின்றார், சரியாக வாழுகின்றார் அப்படின்றத சொல்லிட்டு அச்சமில்லா சாதி ஆதி சான்றோர்களையும் விலை போட்டு ஆளி அடிமை அப்படின்னு சொல்லுகின்றார். ரொம்ப யாரையுமே விலை போட்டு நம்ம ஆளடிமை ஆக்க முடியுமா? அவர் அப்படி கூட ட்ரை பண்ணி இது பண்ணி பார்க்குறாரு. அப்படின்னா முயற்சி பண்ணி பார்க்குறாரு. என்னடா நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கல, கடைசி இவனை வாங்கியாவது என்ன பண்ணேன்னா நீ இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டா என்ன அப்படின்னு முயற்சிக்கின்றார். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இவன் வந்து இவனை நான் சொல்றது போலதான் கேட்கணும் அப்படின்னு அவர் அந்த கட்டாயமும் படுத்துகின்றார். அதுக்குதான் ஆளடிமை என்று சொல்லுகின்றார். ரொம்ப முக்கியமானது சொல்லுகின்றார். விலை போட்டு ஆளடிமை மேவி கொள்ள வேண்டும் என்று மலையாமல் எம்பெருமாள் மனதிட்டு சார்ந்தோரை உயிரிழந்து நல்ல விலை கோரி ஆளடிமை. பார்த்தீங்களா? விலை கோரி நீங்க வந்து என்ன நான் இவ்வளவு பணம் நான் எனக்கு என்ன வேணுமோ தரேன், நீ என்கிட்ட வந்துரு, நான் சொல்றது போல நீ நட அப்படின்னு சொல்லி பார்த்தார். நடந்தாங்களா? இல்லவே இல்லை. அதான் அடிமை மெய்யறிந்து நாதன் முழுதடிமை கொண்டனராம் கொண்ட அடிமை குலசாதி ஆனோரை அண்டமறி ஆக தெளிந்தெடுத்து சேர்த்து வைத்து கொண்டார் சிவஞான புக்குத்தனது. அப்படி வந்தவங்களை அப்படி முழுமையா ஐயா சொன்னதை போல வந்தவர்களை அவர் அந்த சிவஞான புக்கணனா அந்த சிவபெருமானாக ஆக்கினார். சிவபெருமானாக அவர்களை மேலேற்றினார். சிவபெருமானை காண வைத்தார். எண்ணமில்லாத கைலைக்கு செல்ல வைத்தார்.
இல்ல சொல்லுகின்ற குணத்துள் காத்து வந்து பெண்களுக்கு கற்பறிய வேணும் என்று பெற்று வந்த தீர்ப்பு பிரணாத்தின்படியே சித்து ஒன்று செய்ய சிந்ததனில் உற்றனராம். உற்று மனதில் உபாயமாக வஸ்து வகை பேரில் மகாநோட்டமாயிருந்து பொன்னு பணம் காசு பெரிய நிலமதிலும் தன்னுள் நினைவாய்த்தான். பெண்ணு இது இது வந்து ஒரு தவறான வருது. பொண்ணு பணங்காசு பெரிய நிலமதிலும் தன்னுள் நினைவானா அதை சரியாக பிரித்து கொடுத்தார் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் இப்படி அவருக்கு அந்த கவி சரியாக அந்த அறிவாளி செல்வால அந்த கவிதை வரல. ஆனாலும் என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு இருந்ததை சரியாக பிரித்து கொடுத்து மக்களை நீங்கள் வந்து பார்த்துங்க, யார்கிட்டையும் போய் பிச்சை எடுத்துறாதுங்க, யார்கிட்டையும் இது வாழாதுங்க அப்படின்னு அவர்களுக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றார். அவ்வளோதான், அதான் சொல்லுகின்றார். அதே அவருக்கு அந்த ராகமாக சரியாக வராததால் அவர் அப்படி எழுதிவிட்டார். அடுத்து சொல்கின்றார், இப்படி இவர்தான் பாரில் எண்ணிய கர்மமெல்லாம் ஒப்புடன் முடித்து தன்னால் ஊனியதெல்லாம் தோன்ற. எல்லாம் ஊனியதெல்லாம் இறை என்ற அந்த முழு நிலை அவர் ஊனியதெல்லாம் தோன்ற வைப்புடன் யாமம் கூறி மனுக்களை தெரிந்து ஏற்று இப்புவி விட்டு குண்டம் ஏகிடம் வந்துவிட்டார். அந்த மனுக்கள் நல்ல மனசில் அவர்களுடன் வந்தவர்களை எல்லாம் அதே போல அந்த பக்குவப்படுத்திட்டு அவர் என்ன செய்கின்றார், இனி இந்த உலகத்தில் வாழ்ந்தது போதும் என்று நினைக்கின்றார். ஏகிடம் மனதிலிட்டு இருக்கின்ற உபாயந்தன்னை வாகிடம் இருக்கும் ஆதர் மனைவிகள் மக்கள் சார்ந்தோர் தாகிட சீசன்மார்கள் தங்களும் அறியா வண்ணம் கோகிட குண்டம் செல்ல குருவையும் நாட்டமானார். கோகிட குண்டம் அதாவது வைகுண்டம் என்றால் என்ன, குண்டம் என்றால் நெருப்பு, வை என்றால் அடக்குவது. அது வந்து அந்த குண்டத்துக்குள்ளாலே அவர் செல்லுகின்றார். குண்டம்னா அவர் வந்து அந்த மேல்நிலையா இறைநிலை முழுமையாக அந்த இறைநிலை எங்கும் சமநிலை இறைநிலை அந்த குண்டம் என்ற அந்த இடத்து அந்த அந்த கோப குண்டத்தை கோபம் எதுக்கு எப்படி வரும் தெரியுமா? யாருக்கு கோபம் வரும்னு சொல்லுங்க. ஏன்னா தப்பு செய்யணும்னு கோபம் வருமா? வராது. எவன் ஒருவன் தவறு செய்யாமல் இருக்கின்றானோ அவனுக்கு அந்த தவறு நீ செய்த தவறு என்று யாராவது சொல்லும் போதுதான் அவனுக்கு கோபம் விழும். அப்போ வந்து அந்த 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 தர்மத்தில் அந்த தர்ம குண்டத்தில் ஐயா வைகுண்டர் செல்வதற்கு செல்கின்றார். இது தாகிட சீசன்மார்கள் தங்களும் அறியா வண்ணம் கோகிட குண்டம் செல்ல குருவையும் நாட்டமானார். மனதினில் உற்றமாயன் மாதர்கள் மக்களோடும் தனதுளம் அகிழ்ந்து கூடி தயவுடன் இருக்கும் போது எனதுடல் காணா நீங்கள். ஐயா ஐயா மக்களே, ஐயா இது ஐயாவளி மக்களே, எனது உடல் காணா வண்ணம். ஐயா வைகின்றது உடல் இல்லையா? ஐயா வைகின்றது இறைவனா? எனது உடல் காணான்னா அவருடைய உயிர் அந்த வைகுண்டம் போயிடுச்சுன்னா அந்த உடல் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜீவசமாதியாக அடக்கம் செய்து விடுவார். இதுதான் உண்மை. அதான் எனது உடல் காணா வண்ணம் இன்னதும் சில நாள் பாரில் தினமுடன் வாடி நீங்கள் தேடுவீர் என்னைத்தானே. தேடியே இருக்கும்போது தேவியர்கள் மக்களுக்கான நாடிய சொரூபம் கண்டு நான் வந்து நடுக்கன் கேட்பேன். என்ன நாடிய சொரூபன்? யாரை நீங்கள் நாடுகின்றீர்கள்? எதை நீங்கள் நாடுகின்றீர்களோ அதுவாக இறைவன் வருவார். நீ பாவி என்று நினைத்தால் நீ பாவியாக இருப்பாய். இல்ல நான் இறைவன் என்று நினைத்தால் நீ இறைவனாக இருப்பாய். நான் இறைவன், எனக்குள்ளாலே ஐயா இருக்கின்றார் என்ற நாடுகின்றேன் என்று நினைத்தால் ஐயா வைகுண்டர் உனக்கு வந்து சரியான வழியை காட்டி அழைத்து செல்வார். என்ன அழைத்து செல்ல வேண்டாம், சுரூபம் கொண்டு நான் வந்து நடுக்கன் கேட்பேன். பேடிகள் நினைத்திடாமல். பேடிகள் இதெல்லாம் நிறைய பேர் இப்படிதான். நான் ஒரு மெசேஜ் போட்டாச்சுன்னா 100 பேர் திட்டுவான். உண்மையிலே திட்டுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே மேலே கைகளை தூக்கி கடவுளேன்னு கூப்பிடுறவங்க எல்லாம் அரவணைச்சுக்குவாங்க. அங்கே கலையை குடிக்கிறவங்க எல்லாம் அரவணைச்சுக்குவாங்க. ஆனால் இறைவன் நமக்குள்ளாலே என்ன சொல்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, சண்டை தான் போடுவாங்க, அடிக்க தான் வருவாங்க. அதான் அது. ஆனால் நம்ம என்ன செய்த பேடிகள் பயப்படுறதே இல்லை. இவன் என்ன சொன்னா என்ன, போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம சொல்றதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க சொல்லணும். ஏன்னா நல்லவர்கள், இது உண்மை தெரிந்தவர்கள், விஷயம் தெரிஞ்சவர்கள் சொல்லணும். அது வந்து நீங்க யாரும் எல்லாரும் கேட்கல, எல்லாரும் கேட்கவே மாட்டாங்க. யாரோ ஒருவர் வந்தால் போதும். அந்த ஒருவரை நாம் கொண்டு வந்தால் நாம் வந்து அந்த பலன் அடைந்து விடலாம். ஐயா வைகுண்டருடைய அந்த அவருடைய இதாக நான் கண்டிப்பாக வந்திருப்பேன் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சில பேடிகள் நினைத்திடாமல் பேசின நூல் போல் கண்டால் வாடியே அலையா வண்டம் வாழ்தர்ம புவியில் வாழ்வோம் என்றவர் சிரித்து கொண்டு இருந்ததை கவனியாமல் விண்டவர் நலியாய் பேசி விடுத்ததை மக்கள் சார்ந்தோர் என்றைக்கும் ஆழ்வார் என்று இருந்தனர். அவர்களெல்லாம் குண்டத்தில் மனது எண்ணி குருவையும் நாட்டமானார். அவர் என்ன செய்கின்றார், போதும் இந்த வாழ்க்கை. நீங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மட்டும் இல்லை, நம்ம சொல்றதை யாருமே உண்மையை சொன்னால் கேட்கல. அங்கே பார்த்தீங்கன்னா கோயிலும் பார்த்த அவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறான். அதை வந்து அங்கே என்ன இருக்குது? அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து எத்தனை 1000 கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காதுங்க. இது சாபம் அல்ல, இது உண்மை, சத்தியம். இது
நீங்க 1000 தாங்களுக்கு போங்க, 1000 எங்க போனாலும் இது ஒண்ணுமே கிடைக்காது. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் உங்களுக்குள் இறைவன் இருக்கின்றான் என்று நீங்கள் நினைப்பது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு பெற முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ரொம்ப முக்கியமானது ஐயாவின். ரொம்ப அற்புதமா ஐயாவின் சொல்லிட்டாரு. இதே போல வேற யாருமே, அதாவது எனக்கு காணிக்கை போடும் எனக்கு ஆகாதவன்ட்டார். காணிக்கை வாங்கவும் எனக்கு ஆகாதவன்ட்டார். கைக்கூலி, காணிக்கை எல்லாமே தெளிவா ஒவ்வொரு விஷயமும் சொல்லுகிறார். உருவத்தை வணங்காத எனக்கு ஆகாதவன்னு சொல்லிட்டார். ஆனா என்ன பண்ணுகின்றார்கள், இங்கே அந்த புடவையை சுத்தி, அது குண்டூசியை குத்தி, அதுக்கு மாலையை போட்டு, அதுக்கு மரியாதை செய்து, ஐயோ எங்க தாங்கள் குடும்ப தாங்கல நிறைய தங்கையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நான் அதை வந்து எல்லாருக்கும் நீங்க ஏழைகளுக்கெல்லாம் நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னது எங்கிட்ட பயங்கரமா சண்டைக்கு வந்துட்டாங்க. அது வந்து நீ கொடுத்ததா அப்படின்ட்டாங்க. நான் கொடுக்கவே இல்லை, உண்மையிலே தரல. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. நீ எடுத்து கொடுத்தியா? நாங்க எல்லாம் கோவிலுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம், நீ எடுத்தா கொடுத்தியா? நீ இப்படி கொடுக்க சொல்றதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே அப்படியெல்லாம் அதெல்லாம் சிந்தனை பண்ண. ஐயா வைகுண்டருக்கும் இதுக்கு சம்மந்தம் உண்டுமா? அங்கே நீங்கள் காவடியில் தூக்கிட்டு போறீங்களே தினமும், அது அவ்வளோ நகை போட்டு தூக்கிட்டு வர ஐயா வைகுண்டர் பண்டாரம் கேட்டாரா? அவர் பண்டாரமாயில இருந்தார். இதெல்லாம் சொன்னால் உண்மையிலே நம்மளை தான் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. என்ன செய்யறது? அங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன தர்மம் போடுறதுக்குன்னு குடம் பிடிச்சிட்டு போவாங்க, வேற ஒரு ஆள் குடம் பிடிச்சிட்டு வருவாங்க கூட. இந்த கர்மங்கள் இந்த சுதந்திரம் எனக்கு இங்கே நடக்கின்றது, தலைமை பதியில் நடக்கின்றது. அதே போல அங்கே ஒரு போர்டு போட்டுருக்கு, அதை வந்து குருவிடம் போதித்து கொண்டு செல்ல. எவன் குரு அங்கே? நீங்க எதுக்கு அவனோட எல்லாம் நாமம் வாங்குறீங்க? நாமமே வாங்காதுங்க. அது அவனுக்கு ஒரு இதே இல்லை. அவனுக்கு வாங்கினா உங்களுக்கு பீடை தான் பிடிக்கும். நிஜமா உண்மையில தான் சொல்றேன், நீங்க தப்பாவே எடுத்துக்க வேண்டாம். யாருங்க உங்களுக்கு அவங்க தவம் இருந்தாங்களா? தன்னிலை இழந்துட்டாங்களா? தன்னை உணர்ந்து விட்டார்களா? உழைத்து வாழுகின்றார்களா? இதெல்லாம் நீங்க அவங்கள பார்த்தீங்களா? அவர்கள் வந்து அந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் செய்கிற கடமையை சரியா செய்கிறாங்களா இல்லையா? பிரம்மத்தை உணர்றாங்களா? இதெல்லாம் நீங்க புரிஞ்சுங்களா? அவங்ககிட்ட போய் நீங்க நாமம் வாங்குறது. நீங்கள் எனக்குள்ளாலே ஐயா இருக்கின்றார் என்று நீங்களே அந்த நாமத்தை எடுத்து உங்கள் நெற்றியில் போட்டுக் கொள்ளுங்க. இதான் உண்மை, இதான் சத்தியம். இதை நீங்க தெளிவா செய்யுங்க. அதே போல தலையில கட்டுறதெல்லாம் இப்ப அவசியமே இல்லாதது. தலையில எதுக்கு நீங்க இப்ப கட்டணும்? அன்னைக்கு வந்து நம்ம வந்து கீழானவன் அடிச்சான் அவன், நானும் மன்னன் தான் கட்ட சொன்னார். இன்னைக்கு எல்லாருமே மன்னன் தானே இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம நிறைய அதெல்லாம் நம்ம அது வந்து இதெல்லாம் என்னதுன்னா, அந்த இன்னும் அந்த ஊறி போயிருக்கணும். இதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஞானி வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த சீடர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு இருப்பார். அப்போ அவர் அறிவுரை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பூனை இந்த பக்கம் அந்த பக்கமே பாத்திரங்கள் எல்லாம் உருட்டிட்டு இருந்தது. உடனே என்ன பண்ணாலும் அந்த பூனையை பிடிச்சி கட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க கவனம் வந்து அந்த பூனை உருட்டுக்குன்னா அந்த பாத்திரத்தில் போயிட்டு இருந்தது. அதனால அவர் சொன்னார், அந்த பூனையை கட்டி போடுங்க, அதுக்கப்புறம் நீங்க வாங்க நான் சொல்றேன் மெடிசன் சொல்லுவார். இவர் அப்படியே அந்த சொல்லிட்டு இருக்கும்போது டெய்லி என்ன பண்ணுவாங்க, அந்த பூனை 2-3 பூனை வந்து எல்லாத்தையும் கட்டி போட்டுருவாங்க. அங்கே கட்டி போட்டுட்டு தான் இவங்க அந்த இதை ஆரம்பிப்பாங்க. அவர் இறந்து விட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, அந்த பூனை இல்லாமல் அங்கே வந்து பூஜையே நடக்காது இல்லையா? உண்மையில எவ்வளவு ஒரு இது பார்த்தீங்க. அதே போலதான் தலையில கட்டுறதெல்லாம். அன்று வந்து நாம் வந்து அடிமை என்று சொன்னான், அடித்தான், நம்ம தலையில கட்டினா. இல்லை நானும் மன்னன் என்று கட்டினோம். இன்னைக்கு எல்லாரும் மன்னன் தானே இல்லையா? அதே போல சட்டம் போடாமல் கோயிலுக்கு போடக்கூடாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஏன் சட்டம் போட, ஏன் பெண்கள் சட்டம் போடாமல் போகிறாங்களா? எல்லாரும் சட்டம் போட்டு தானே. சட்டம் ஏன் போடாமல் போகிறது? அது வந்து என்ன எதுக்காக சொன்னார்கள்? இந்த பன்னீர் எதற்காக தெளித்தார்கள்? இந்த பூக்களை எதற்காக போட்டார்கள்? மனம் வருவதற்காக தான். கடவுள் இருக்கிறாருன்னெல்லாம் அவளை மனம் வர வேண்டும், அந்த வேர்வ நாத்தங்கள் வரக்கூடாது, ஏதாவது அந்த உடல் உபாதையால் ஏதாவது கெட்ட நாத்தங்கள் வந்தாலும் அது வரக்கூடாது என்பதற்காகலாம் இதெல்லாம் செஞ்சாங்க. வேற அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே இல்லை. பன்னீர் இல்லாமல் ஒரு பூஜை நடக்காதாங்க இல்லையா? ஒரு பழம் வெத்தலை பார்க்கலாம் இல்லைன்னா நடக்காது. இதெல்லாம் நாங்கள் எல்லாம் அந்த சின்ன வயசுல எல்லாம் இதெல்லாம் வாங்க போகும்போது ஐயோ வெத்தலை வாங்கினியா, பாக்கு வாங்கினியா, அதுல எலுமிச்சம்பழம் வாங்கினியா, அல்ல அப்படியே லைனா அப்படியே வரும் ஒன்னொன்னா. இதுதான் பணிவிடை, இதுதான் பூஜை. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஐயாவை உணர் வந்து அவர் சொன்ன வாழ்ந்து காமிச்சதுக்கும் நாம் இன்று செய்து கொண்டிருப்பதற்கும் ரொம்ப 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 தவறாக சென்று கொண்டிருக்கின்றது ஐயாவளி. நம்ம கவனமாக பார்ப்போம். அடுத்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம்.